பெரிய மீன் நினைக்கிறேன். கரைக்கிட்டே வர மாட்டேங்குது. கிட்ட வந்து ஓடிடுது, மறுபடியும் ஓடுது. ஓடுது 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 ஓடுது. நோ 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 நோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் மீன் பிடிச்சி தான் பார்த்துருப்பீங்க. இது ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து நம்ம பீச்சில் ட்ரை பண்ண போகிறோம் மீன். அதுக்கு தான் இறைய நம்ம முள்ளில் கோத்துட்ருக்கோம். இந்த மாதிரி செட்டப் தான் பண்ணணும். மீன் இறை பீச்சில் போடுறது வந்தால் கோத்தாச்சு பாருங்கள். கோத்து முள்ளில் லாக் பண்ணிக்கணும். ஏன்னா அலையில் வந்து அது பிச்சுன்னு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி கோத்து டைட் பண்ணி இந்த மாதிரி அப்படியே திருப்பி விடணும். அவ்வளோதான். திருப்பி டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஹூக்குலேருந்து அந்த பைட் வந்து ரிலீஸ் ஆகாது. இது பார்த்திங்கன்னா ஸ்பைடர் சிங்கர் சொல்லுவாங்க. இது எதுக்காகனா அலையிலேருந்து இது நம்ம போட்ட இடத்துலேருந்து நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பைடர் சிங்கரு. அதுக்காக தான் இந்த ஸ்பைடர் சிங்கர் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், செட் பண்ணியாச்சு. போயிட்டு காஸ்டிங் பண்ண வேண்டியதுதான். வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அலை வந்து மீடியமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஹை டைடு தான். பீச்சில் பார்த்திங்கன்னா ஹை டைடு லோ டைடுன்னு ரெண்டு விதமாக இருக்குது. அதை நான் அதை பற்றி நான் கொஞ்சம் அப்புறம் சொல்கிறேன். அதை பற்றி வாங்க காஸ்டிங் பண்ணலாம். தூக்கி இருங்க, நல்லா கம். லாங்கில் போயிடுச்சு. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், காஸ்டிங் பண்ணியாச்சு. இது பேர் பைட் ஃபிஷிங் சொல்லுவாங்க. இது பைட் இறை போட்டு மீன் பிடிக்கிறது. இது வந்து இறை போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போது வந்து ஈவினிங் டைமு, அதனால் வந்து நான் பெல்லு செட் பண்ணுறேன். இந்த பெல்லு எதுக்காகனா நைட்டில் இருட்டானதுக்கப்புறம் சப்போஸ் மீன் வந்து மாட்டிச்சுன்னா நமக்கு தெரியறதுக்காக அந்த பெல் சவுண்டு கேட்கும். ஸோ அதுக்காக தான் அந்த பெல்லு. ஒரு சில பேர் லைட் செட் பண்ணுவாங்க ராடில். நம்மக்கிட்ட லைட் இருந்ததுன்னா பெல் செட் பண்ணியிருக்கோம். இந்த பிவிசி பைப்பை இந்த மாதிரி நம்ம மணலில் சொருகிட்டு நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிவிசி பைப்பில் சொருகி வச்சுன்னா நமக்கு கை வலிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த ராடு ஹோல்டரு. அவ்வளோதான். இப்போது வந்து போட்டாச்சு. பாருங்கள் தெரியும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைட் பொசிஷனில் வைக்கணும். ட்ராகை வந்து மீடியமான டைட்டில் வச்சு இந்த மாதிரி வைக்கணும். அவ்வளோ செட் பண்ணியாச்சு. இப்போ மீன் அடிச்சிச்சுன்னா ஓகே தான். இது வந்து பாப்பர் சொல்லுவாங்க. பாப்பர் இப்போது இது வந்து லூர் கேஸ்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பாப்பர் செட்டப் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிக்கு மேலே ஓடி வரும். இது வந்து பேஸில் ஓடி வர லூர். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜிடி, அதாவது ஜெயண்ட் ட்ராவல், பாறை மீன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது, சீலா மீன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் அதை டார்கெட் பண்ணி தான் நம்ம இப்போ போடுறோம். தண்ணி லைட்டாக கலங்களாக தான் இருக்குது. எதாவது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து பைட் ஃபிஷிங் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. லூர் கேஸ்டிங் பண்ணுறது பெட்டரு. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக மாட்டிடும். ஸோ அதுக்காக தான் இந்த லூர் கேஸ்டிங் பண்ணுறோம். தூக்கி லாங் அடித்தாச்சு. ரீல் சுற்றிட்டே இருக்கும். அலை மீடியமாக தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வச்சு சுற்றணும். அப்போ தான் வந்து அதோட ஏதோ மேலே ஓடி வருதுன்ட்டு பார்த்துட்டு டக்குன்னு ஓடி வந்து அட்டாக் பண்ணும். எல்லாமே இந்த ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிடேட்டர் ஃபிஷ் சொல்லுவாங்க. இது வந்து உயிரோடு இருக்கிறது மட்டும் மேக்ஸிமம் அட்டாக் பண்ணும். இந்த சீலா மீன்ன்றது. பாறை மீன் வந்து பைட்டையும் இறந்து செத்து போனது இறையும் சாப்பிடும், உயிரோடு இருக்கிறது இறையும் அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி ஒரு வகை மீன். ஸோ அதனால் நம்ம இது காமனாக போடுறதுனால ரெண்டுத்தில் எது வேணாலும் மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் மாட்டின மாதிரியே இருக்குது. இதில் ஒரு சில குப்பை கூட மாட்டோம் நைட்டு திடீர்னு. ஏன்னா கடலில் வந்து குப்பை, கவர் நிறைய இருக்கும். வேஸ்ட் குப்பைலாம் நிறைய இருக்கும். அது கூட மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒன்று மாட்டிச்சு, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டியிருக்கு. இது வந்து மடவை மீன் சொல்லுவாங்க. குட்டியோண்டு மாட்டியிருக்கு. இது ஆக்சுவலாக குறுக்க கிராஸ் ஆகும்போது மாட்டுற மீன். பாருங்கள், தலைக்கீழ மாட்டியிருக்கோம். அதில் வால் சைடில் மாட்டிட்டு வந்திருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? ஏங்க இதை பாருங்கள். அது ஓடும்போது குறுக்கு கிராஸ் ஆகி மாட்டிருக்கு நினைக்கிறேன் ஹூக்கில். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த மடவை மீன் வச்சு தான் நம்ம வந்து அந்த நைட் ஃபிஷ்ஷிங் இப்போ இருட்டிடுச்சு. இப்போ நைட் ஃபிஷ்ஷிங் அதை தான் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நமக்கு இறை தான்.
இதை கட் பண்ணி போட்டோன்னா மீன் மாட்டோம், கண்டிப்பாக மாட்டோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீன் மாட்டிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீன் மாட்டிருக்கு. என்ன மீன் தெரில. லைன் வேறு கம்மியாக இருக்குது. ஆனால் மீன் மாட்டியிருக்கு. பயங்கரமாக அக்ரெசிவாக இருக்குது மீன். பார்க்கலாம் என்ன மீன் மாட்டுக்கு தெரில. ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது மீன். கமான் வந்துரு. தெரியுதுங்களா ராடு எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க. பயங்கரமாக சொல்லுது. வளைச்சிக்கும் போது பயங்கரமாக. கமான். கரையே ஏற மாட்டேங்குது. கை பயங்கரமாக வலிக்குது. பெரிய மீன் நினைக்கிறேன். ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது மீன். கரை ஏற்றவே முடியல. கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கமான் வந்துரு. ஐயோ வலிக்குது. வேகமாக வலிக்குது. ஓ மை காட். கரெக்டாக வரவே மாட்டேங்குது, ஓடுது. ஏய் வந்துரு. ஓடுது ஓடுது. கமான். கை வலிக்குது. வந்துரு கமான். வந்துரு 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 வந்துரு. ஓடுது 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 ஓடுது. ஏய் நோ 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 வந்துரு. ஓடுது ஓடுது. வலிக்குது வலிக்குது வலிக்குது. கமான் வந்துரு 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 வந்துரு. கமான் ஓடாதே. நோ நோ நோ. மறுபடியும் ஓடுது. பெரிய மீன் நினைக்கிறேன். கரைக்கிட்டே வர மாட்டேங்குது. கிட்ட தான் ஓடிது. மறுபடியும் ஓடுது 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 ஓடுது. நோ 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 நோ. கமான் வந்துரு வந்துரு வந்துரு. கமான் வா 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 வா. இந்த கொஞ்சம் தான் கொஞ்சம் தான். நோ 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 நோ. கிட்டதான் இருக்குது. ஆனால் கோயிலுக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. மறுபடியும் ஓடுது. மறுபடியும் ஓடுது ஓடுது. நோ 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 வந்துரு. ஓடுது 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 ஓடுது. கமான். ஒருவே கரெக்டாக வந்துடுச்சு. எடுக்க போகிறோம். ஓகே. அப்பாடி. ஓ எஸ். ஏ வெயிட் பண்ணதுக்கு பெரிய ரிசல்ட் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒரு 10 கிலோ இருக்கும். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓ பாருங்க நல்லா செம்ம சைஸ். கை பயங்கரமாக வலிக்குது. இவ்வளோ பெருசு பாருங்கள்.
கண்டிப்பாக 10 கிலோ இருக்கும். பயங்கர பெருசு. அப்பா கன்ஃபார்ம் 10 கிலோ. எஸ் ஏ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு மீன் பிடிச்சிருக்கேன். இதுதான் நேற்று நைட் நான் பிடிச்ச மீன். கட் பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். பயங்கரமாக சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுவோம். லிங்க் அனுப்பியா அனுப்பிச்சு விட்றேன். பின்னாடி வந்து அப்படி பேசுறாங்க. அதுதான் சொல்றேன். கேட்டு இதுக்கு ஸ்ட்ரென்த்து மண்டை தான். எவ்வளோ பெரிய ஏரியா அசால்ட்டாக எடுத்துருங்க மீன். தலையிலே 2 கிலோ மேலே கறி இருக்கும்போது. ஃபைனல் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.5 கிலோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என் பையன், அவர் தான் பெரிய மீன் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தார். பாருங்கள், சூப்பராக போஸ் கொடுத்துட்ருக்காரு பாருங்கள். கிட்டத்தட்ட அவன் சைஸுக்கு இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.